இப்போ அடுத்தது நாங்கள் இன்னொரு புதுசாக வந்து தான் நாங்கள் பார்க்காதது தான் உங்களுக்கு காமிக்க போகிறோம். இதுவும் ஒரு வெஜிடபிள் தான். இந்த வெஜிடபிள் கண்டிப்பாக நாம் கிழக்கு மாகாணத்தில் யாரும் கிழக்கு வடக்கு இதில் யாரும் சாப்பிட்டுக்க மாட்டோம். ரைட், இதில் பேர் என்ன பேர்? சுக்குனி. ரைட், சுக்குனி என்று சொல்லக்கூடிய ஒரு வெஜிடபிள் தான் இது. அநேகமாக இதில் ஆக்குற முறை வந்து எனக்கு தெரியும். இதை பார்த்தவங்க கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது எப்படி ஆக்குறேன்னு சொல்லி. பார்க்காதவங்களுக்கு தான் என்ன சொல்கிறது, இது எப்படி என்ன சரி ரைட், செலட் செஞ்சு சாப்பிடக்கூடியது. அதாவது கேஆர் காய் மாதிரி என்ன கேஆர் மாதிரி, அதாவது கிக்கும்பர் மாதிரி ஒரு வர்க்கம் தான் இதுவும். ரைட், இதுவும் நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட வேண்டியது வந்து தான். இது நாங்கள் பார்க்கல, உங்களுக்கு காமிச்சிட்டோம். ரைட், ஓகே. அடுத்தது இது என்னென்னு? இது பச்சை ஆயில். பச்சை ஆயில். ஓகே, இது வந்து ஒரு பச்சை ஆயில்னு சொல்லக்கூடியது. இதுவும் அந்த சலாட் சாப்பிட்டு நிவித்தி வரைக்கும் எப்படி சொப்சிக்கு போடுறதா கண்டிப்பாக இதுகளையும் பாருங்கள். நாங்கள் மட்டும் பார்த்துட்டு போனதில் வேலை இல்லை. எங்களோட சப்ஸ்கிரைபர் மாறு எங்கெங்கெல்லாம் அமைக்கிறோம் அவங்களுக்கும் இது ஒரு பிரயோசனமாகும் கட்டாயம். அதுவும் நூரெலியா வெஜிடபிள் மார்க்கெட் வந்தீங்கன்னா விக்டோரியா பார்க் அடுத்தது கல்ச்சர் ஃபுட் சென்டர், அடுத்தது மினி மார்க்கெட் தானே? ரைட், மினி மார்க்கெட் அதுக்குள்ளே சென்ட்ரல் மார்க்கெட் அதுக்குள்ளே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தேவையான வெஜிடபிள் ஈகி, ஃப்ரூட்ஸ் ஐட்டம் ஈகி, A to Z வரைக்கும் ஈக்குது. ஒவ்வொரு வெஜிடபிள் கடையிலும் பாருங்கள். உங்களோட பேர் எப்படி? சதுசன். இந்த மார்க்கெட் யூஎம்எஸ் வெஜிடபிள் ஷாப்புக்கு வந்தோடனே சதுசன் இருப்பார். கண்டிப்பாக அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கோங்க. நல்ல விலை குறைஞ்ச வகையில் உங்களுக்கு அழகான முறையில் தருவார். அதுவும் ஃப்ரெஷ்ஷான மரக்கறி வகையில் தருவார். ரைட், ஓகே. நுவரெலியா டவுனுக்குள்ளே இருக்கிற வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே தான் இருக்கும். அந்த மார்க்கெட்டுக்குள்ளே இப்போ இலங்கையிலேருந்து வார ஒரு சில மாவட்டங்களுக்கு எந்த மார்க்கெட்டுக்கு போகிறோம், எங்கே கூட்டி போகிறோம்னு யாருக்கும் தெரியும். அதனால் இது வந்து மிச்சம் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதான். நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கோம் பண்டார ஃப்ரூட் ஷாப்ங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். அந்த அண்ணன்கிட்ட கேட்போம் வித்தியாசமான ஃப்ரூட்ஸ், நானே பார்க்காத ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதில் பேர் என்னென்னு கேட்போம், எப்படியான டேஸ்ட் உள்ளதுன்னு சொல்லி கொஞ்சம் கேட்போம். ரைட் அண்ணே, உங்களோட பேர் என்னண்ணே? சிவா. ரைட், சிவா அண்ணன் கேட்போம். இது என்ன ஃப்ரூட்ஸ் அண்ணன்? அது வந்து பெப்பினோ. ரைட், ப்ரெஷருக்கெல்லாம் சாப்பிட்றது. எப்படி ப்ரெஷருக்கெல்லாம் சாப்பிட்றது? ரைட், டேஸ்ட் ஒன்று இல்லையா? ப்ரெஷர் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறந்த இது ஒரு பழமானதான். பழம் காய் ஓகே. ரைட், இது நீங்கள் நுவரெலியா டவுனுக்கு வாரவங்களுக்கு மிச்சம். அதே மாதிரி நான் நினைக்கிறேன் சாரதி மாறு கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிட்டு வாங்க. இந்த பழத்தை தேடிக்கிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, நிச்சயமா இந்த பழத்தை தேடிட்டு இருக்கிறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரயோசனமாகும் இது. ரைட், ஓகே. அடுத்த பழம் ஒன்று இருக்கு. ரைட், ஓகே. அடுத்த ஒரு பழம் இருக்கு. இது கூட எந்த 42 வயசுக்கு இது என்னன்னு தெரியா? ரைட், இதை பத்தியும் கேட்போம் கொஞ்சம். இது என்ன பழம் என்ன? ஸ்வீட் பேஷன். அது எப்படி? பேஷன் ஃப்ரூட், ஸ்வீட் பேஷன். ரைட், பேஷன், ஸ்வீட் பேஷனாம். ரைட், ஓகே. ஸ்வீட் பேஷன் சொல்லி எங்களோட லைஃப்ல நாங்களும் இதை இன்னமுமே பார்க்கல, இதான் முதல் தடவை பார்க்குறோம். ரைட், நீங்களும் வந்தா இந்த இடத்துல பார்த்துட்டு போவீங்க. அப்படியே ஃபுல் ஆடுங்க இருக்கிற ஃப்ரூட்ஸ் வாய. கண்டிப்பா கூட்டிட்டு வார சாரதி மாதிரி இந்த இடத்துலயும் கூட்டிட்டு வாங்க. ரைட், ஆப்பிள் இருக்குது, நெல்லிக்காய் இருக்கு, சின்ன ஆப்பிள் இருக்குது, எல்லாம் இந்த சீசனுக்கு வந்தது அவ்வளவும் இருக்கு. நெல்லிக்காய், பெர்லிக்காய் இருக்குது. ரைட், ஓகே. ரைட், ஓகே. அப்போ நீங்கள் அதுக்கு நான் கேட்குற ஃப்ரூட்ஸுக்கு மட்டும் பேரை சொல்லுவீங்களாண்ணே? இந்த ஃப்ரூட்ஸுகள் தெரியா? ஃப்ரூட்ஸ் இது ஓகே. அது நான் கேட்குற ரெண்டு ஃப்ரூட்ஸை நீங்கள் பேரை கொஞ்சம் சொல்லுங்க. ரைட், ஓகே. இப்போ அடுத்தது மரக்கறி வகைகள். மரக்கறியில் நான் காணாத மரக்கறியும் இருக்கு. இதெல்லாம் வந்து இது என்னன்னு சொல்றேன்னு புரோக்கோலின்னு சொல்லி போட்டு ஒரு இது ஒன்று இருக்குது. அது வந்து பச்சையா தனி பச்சையாவே இருக்கும், சின்னதாகும். அது மாதிரி முட்டைக்கோஸ் தானே இது? முட்டைக்கோஸ் தானே இது? இது காலிஃப்ளவர். இது நாங்கள் எங்களோட ஏரியாவில் வந்து முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. அங்கே இல்லை முட்டைக்கோஸ்ன்னு சொல்லுவாங்க. ரைட், ஓகே. இது காலிஃப்ளவர்னு சொல்றது இந்த சாமான். ரைட், இன்னொரு சாமான் நீங்கள் எப்படின்னு சொன்னால் ஒரு ஏரியாவுக்கே வராத ஒரு ஐட்டம் உண்டு. எப்படின்னு சொன்னால் ஊதா கலரு கோவா. ஊதா கலர் தானே, அப்படி தானே? ரைட், ரெட் கேபேஜ் வந்து இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இது வந்து ஊதா கலர். இதெல்லாம்
ஸ்ரீலங்காவில் இப்போ கிழக்கு மாநிலத்தில் நான் பார்க்கல இதெல்லாம். இதான் ஃபர்ஸ்ட் தரம் நான் பார்க்குறேன். ஓ ரைட். அழகான ஃப்ரெஷ் மரக்கறி வகைகள் எல்லாம் அப்படியே வச்சுக்கிறாங்க. ரைட். இது ஐஸ்பர்க். அதாவது பேபி சலாட். ரைட். ஓகே, சலாத் வகையில் இது ஒரு வகையானது. இந்த இடத்துக்கு வந்தவங்க நிச்சயமா வந்து எடுத்து வாங்கி சாப்பிட்டு பார்த்துட்டே போய்த்திருங்க. ஏன்னா ஃப்ரெஷ்ஷானது இதெல்லாம். அப்படி இல்லை ரைட். எல்லாத்தையும் காட்டுங்க. எங்களோட வியூஸ்மா இருக்கு, எங்களோட சப்ஸ்கிரைபர்மா இருக்கு, நிறைய பேர் எல்லாத்துக்கும் காட்டுங்க இதை. இந்த இடத்துல அந்த கடை பேர் என்ன? உங்களோட கடை பேர் SM அப்பாமி இது மரக்கறி கடை தான். இது வெஜிடபிள் சென்ட்ரல் மார்க்கெட்ல உள்ளுக்கு இருக்கு. ரைட். இப்ப நீங்க தெரியாம இருப்பீங்க, இன்னொன்று வச்சுக்காங்க. ஒன்று எடுக்கிறானே, இது என்ன சாமனம்? கோகில. ரைட். இது என்னுடைய லைஃப்ல இதையும் நான் பார்த்திருக்கிறேன், சாப்பிட்டு இல்லை. ஆனா இதுவும் ஒரு வகையான உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு வெஜிடபிள் தான். இதுவும் நிச்சயமா கண்டிப்பா வாரவங்க பாருங்க. இதுல சைஸையும் பாருங்க, நீளத்தையும் பாருங்க. இதுல வெயிட் மட்டும் ஒரு துண்டு போட்டா 2 கிலோக்கு மேல வரும். இது ஒரு சமைச்சு சாப்பிடக்கூடியது. ஓகே. இது என்ன சாமான் சொல்லிங்க? நான் என்ன பேக்கில் வச்சுக்கிற சாமான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கடா. ரைட். மஷ்ரூம் இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஆனா இதுக்கு நம்ம ஏரியாவில் சொல்லுவாங்க இது வந்து காளான். இந்த காளான் வகை வந்து நம்ம ஏரியாவில் கிடைக்கிறது அரிது. அதுலயும் இங்கே கண்டா உடனே வாங்கி ஒரு சமையலோடு அப்படியே போட்டுற வேண்டியதான். அப்படி தெறிக்க விட்டுற வேண்டியதான். அதெல்லாம் உடனே பிடிங்கிட்டு வரதுதான் இதெல்லாம்.